நீங்க இஎஸ்எம்னு சொன்னீங்கல்ல, இப்போ இதுதான் அந்த இஎஸ்எம். நீங்க வந்து இதுல சொன்னீங்க இல்லையா, இஎஸ்எம்ல ரசம் வச்சு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். சோ இதுதான், இது வந்து வெள்ளி ஈயம்னு சொல்லக்கூடியது. இதுல வெள்ளியும் இருக்கு, ஈயமும் கலந்து செய்யறதுதான். இது வந்து அதாவது சாஃப்ட் மெட்டல்னு சொல்லக்கூடியது. இத வெறும் சட்டியை அடுப்புல எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு இது ஃபுல்லா மெல்ட் ஆயிடும் இல்லையா? ஆமா. சோ அதனால இதுல வந்து ரசம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு மேலாக்குல ஜஸ்ட் ஒரு நுரை கட்டினோனே இறக்கிடணும். அப்புறம் மேலாப்புல நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம். அதான் பொதுவா நம்ம ரசம்ல சொல்லுவோம்ல, ரசத்தை கொதிக்க விடக்கூடாதுன்னு. ஆக்சுவலி இஎஸ்எம்ல வச்ச ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. அதுதான் நம்மளோட கான்செப்ட் இல்லையா? கல்யாணத்துக்குலாம் போனா கூட என்ன பண்ணுவாங்க, ரசம் எல்லாம் பண்ணிட்டு இந்த ஈயச்சொம்பு எடுத்து ரசத்துக்குள்ள போட்டுட்டு அப்புறமா எடுப்பாங்க. ஆமா, அந்த ஃப்ளேவர்ஸ் இறங்கணும், அந்த சத்து இறங்கணும். இந்த பொங்கச்சீர் வந்து வருஷம் கொடுப்பாங்க இல்லையா? அப்ப இந்த பொங்கப்பானை வந்து கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கும். அப்ப நாங்க வந்து அங்க காரைக்குடில இருந்து எடுத்துட்டு வந்தேன். அப்ப தூக்கிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எங்க ராஸ் குக் வேறலயே இருக்குது. நேரா வந்தா பொங்கப்பானை எடுத்துட்டு போய் என் பொண்ணுக்கெல்லாம் கொடுக்கலாம். கண்டிப்பாங்கம்மா. இதுல பொங்கப்பானையிலே நம்ம கிட்ட வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, we have a huge variety. அதாவது நம்ம கிட்ட இந்த ஒரு 250 கிராம்ஸ் பண்ணக்கூடியது. ஒரு 200 கிராம்ஸ் வந்து 250 கிராம்ஸ் ரைஸ், ரா ரைஸ் போட்டு இல்ல நம்ம செஞ்சுக்கலாம். அந்த குவான்டிட்டில இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகி நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெருசா ஒரு 3 கிலோ பண்ற வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு.